புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்கவும், உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்தவும் வலியுறுத்தி ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. அரசு துறைகளில் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளதாக இயக்கத்தினர் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் வெளிப்படையான நிர்வாகம் இல்லை என்றும், அரசு துறைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டி ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனரும் சமூக சேவகருமான ரகு என்ற ரகுநாதன் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏழை மக்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதாகவும், வரி என்ற பெயரில் பொதுமக்கள் சுமைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்படுவதாகவும், அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் ஒரே அதிகாரிகள் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியாற்ற அனுமதிக்கப்படுவதால் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும், குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பது அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாகவும் இயக்கத்தினர் தெரிவித்தனர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் இதுவரை மாநில தகவல் ஆணையம் அமைக்கப்பட்டதா பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமாக இருப்பதாக கூறிய அவர்கள் உடனடியாக மாநில தகவல் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதேபோல் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்தினால் மட்டுமே மத்திய அரசின் நிதிகளை முழுமையாக பெற்று மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளரிடம் மனு அளித்ததை தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகி சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ரூபாய் சட்ட இயக்கம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரி